Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் சீரிஸ் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அது ஃபியூ டேஸா பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருந்தேன். இப்போ அகைன் அதை ரிஸ்யூம் பண்றதா போன வீடியோலலாம் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோல இருந்து அது ஸ்டார்ட் ஆகுது கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் ஒரு ட்ரேட்ல இப்போதைக்கு இருக்கேன். அந்த ட்ரேட் நான் ஏன் எடுத்தேன் அப்படிங்கிறத பத்தி சொல்ல போறேன். அண்ட் ஆல்சோ அந்த ட்ரேட்கான பொசிஷன் சைஸ் என்ன, எந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கேன், அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். மெயினா இந்த வீடியோல மார்க்கெட் அப்டேட் பத்தி பார்க்க போறோம். ஸோ மார்க்கெட் எந்த லெவலில் இருக்குது அண்ட் அப்கமிங் வீக்ல நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் ஆல்சோ நான் ஃபியூ டேஸ் பிஃபோர் ஜெம் ட்ரேட்கான ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அந்த ஜெம் ட்ரேட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க ஒரு அப்டேட் அப்படிங்கிற கேட்டிருந்தீங்க நிறைய பேர் டெலிகிராம்ல ஸோ அதுக்கான ஒரு அப்டேட் இந்த வீடியோல இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வித்வுட் ஃபர்தர் வேஸ்டிங் யுவர் டைம் இந்த வீடியோக்குள்ள இப்போ போகலாம். அது எல்லாத்துக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என் பேர் அஜித், நீங்க பார்க்க கிரிப்டோ நாலேஜ் தமிழ். ஸோ வித் தட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மார்க்கெட்டோட ஓவர்வியூ பார்ப்போம். ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா $38,800 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எத்தீரியம் $2,850 மேலே இருக்குங்க. இந்த அளவுக்கு பிட்காயின் ஃபால் ஆனது சைமல்டேனியஸாக நீங்கள் ஒரு லோ கேப்போ மைக்ரோ கேப் ஆல்காயின் பார்த்தீங்கன்னா ஒரு சில வர்த்தியான ப்ராடக்ட்ஸ் நான் பார்க்குற ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இப்போது ஆர்எம்ஆர்கேவாக இருக்கட்டும், கரூராவாக இருக்கட்டும், நிறைய ப்ராஜெக்ட்ஸுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. அதுக்கு நான் இப்போ உங்களை கண்டிப்பாக வாங்கவே சொல்லலை. ஸ்டில் பிட்காயின் இன்னும் டவுன் சைடு அப்படிங்க போக சான்சஸ் இருக்குங்க. மேபி 34,000 33,000 இல்லை 30,000 கீழே அந்த ரேஞ்சிலலாம் பார்த்தீங்கன்னா மேசிவ் டிஸ்கவுண்ட் நம்மளுக்கு ஆஃபர் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக என்னென்ன ஆல்காயின்ஸ் என்னோட ரேடாரில் என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் இதெல்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத அப்கமிங் டேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணுறேன். என்னோட பிளான்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக அப்கமிங் டேஸில் இன்னும் நிறைய எக்ஸ்க்ளூசிவான எக்ஸைட்டிங்கான வீடியோஸ் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் நான் இப்போ ட்ரேடிங் சீரிஸ் அகைன் ஸ்டார்ட் பண்ண தான் சொன்னேன் இல்லையா. ஸோ இதான் நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டி. ஸோ நான் ஜஸ்ட் இன்னைக்கு காலைல போஸ்ட் பண்ணியிருந்தேன். OKX அகைன் $1,000 ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன் ஃபியூ டேஸ் பிஃபோர் ஸோ இதாங்க ஃபர்ஸ்ட்டு ட்ரேடு. ஸோ நான் இது ஏன் எடுத்தேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இது ஒரு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் ட்ரேட் மாதிரி கூட சொல்லலாம். பெரிய அளவில் மூவ் கேப்சர் பண்ண போகிறது இல்லை. இது நியர்லி பார்த்தீங்கன்னா 1:2 ரிஸ்க் ரிவார்டு. அதாவது லாஸ் பண்ணால் நான் ஒரு $50 லாஸ் பண்ணுறேன்னா ப்ராஃபிட் பண்ணால் எனக்கு ஒரு $100 வரும். ஸோ அந்த பேசிஸில் தான் இந்த செட்டப் இருக்குது. ஓகேங்களா, நான் ரொம்ப நாளாக எதுவுமே பண்ணாமல் இருந்தனால அண்ட் ஆல்சோ எனக்கு இது கைண்ட் ஆஃப் ஓகே அப்படின்னு இருந்தனால இந்த இது எடுக்கலாம் அப்படிங்கிற எடுத்தது தான் இந்த பர்டிகுலர் செட்டப்பு. இதை இப்போ ஃபர்தராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இந்த பர்டிகுலர் ட்ரேடு எந்த விதத்தில் எடுத்தேன், என்ன இதுவில் எடுத்தேன் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பெரிய ஹையர் டைம் ஃப்ரேம்ஸில் எடுக்கிற ஒரு ட்ரேட் கிடையாது. ஒரு சின்ன மூவ் கேப்சர் பண்ணுற மாதிரி தான் எடுத்திருந்தேன் இந்த பர்டிகுலர் ட்ரேட். ஏன்னா ரொம்ப நாளாக பெருசாக எதுவும் பண்ணாதனால இது எனக்கு ஓகேவாக தோணுனால ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது இந்த ட்ரேட் எடுத்ததுக்கான காரணம் ஸோ என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நேற்று பயங்கரமாக டம்பாக இருந்ததுங்க ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டில். மெயினாக இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் கம்பெனிஸ்க்கு வரும் இல்லையா. ஸோ அதில் பயங்கரமான டம்ப் அப்படிங்கிறது நேற்று S&P 500லாம் பார்த்தீங்கன்னா 2% டம்ப் அப்படிங்கிற டே டைம் ஃப்ரேமில் இருந்தது. அண்ட் நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 4% ஃபாலு கிட்டத்தட்ட. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஏஷியன் மார்க்கெட்ஸ்லாம் டேங்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு டம்க்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு பவுன்ஸ் அப்படிங்கிற இருக்கும். ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டில் பவுன்ஸ் அப்படின்னு இருக்கும் போது சைமல்டேனியஸாக கிரிப்டோலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த பேசிஸில் தாங்க இந்த பர்டிகுலர் ட்ரேட் என்டர் ஆனது. ஸோ இந்த பவுன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கணும், இந்த பவுன்ஸில் நம்ம ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்த இந்த ட்ரேட் தான் இது. ஸோ ஆக்சுவலாக டார்கெட்டே இதுவாக இருக்குது. ஸோ 1:2 இதுதான் இந்த ட்ரேடு கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பட் ஸ்டில் இப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு தப்பு நடந்திருக்கு. ஐ மீன் என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் OKX அக்கௌண்ட்டில் நம்மளால் இந்த ட்ரேட் எடுக்க முடியல. ஸோ $1,000 சொன்ன மாதிரி இதில் ஃபன் பண்ணியாச்சு இருக்குது. பட் ஏன் எடுக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சார்ட்டை நான் நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டியில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட்
இந்த அக்கௌண்ட் வந்து என்னோட மொபைலில் வந்து இல்லைங்க. நான் இது வந்து அப்டேட் பண்ணும்போது நான் வந்து வெளியே இருந்தனால என்னால் இந்த ட்ரேடில் வந்து என்டர் ஆக முடியல. நான் வந்து பார்க்கும்போது அரௌண்ட் $38,600 அந்த ரேஞ்சில் வந்து இருந்தது பிடிசியோட ப்ரைஸ் வந்து. நான் லிமிட் ஆர்டர் வந்து போட்டனால இந்த லிமிட் வந்து கடைசி வரைக்கும் ட்ரிகரே ஆகலை. இது வந்து நான் இப்போ வந்து கேன்சல் பண்ணிவிடுவேன், ஓகேங்களா. பட் நோ நீட் டு வரி. ஸோ இதுதாங்க, வெளியே இருந்தாலும் என்னோட அந்த OKX அக்கௌண்ட்டில் எடுக்க முடியல. பட் நல்ல விஷயம் தான். ஏன்னா நான் என்னோட பினான்ஸ் அக்கௌண்ட் அந்த பர்டிகுலர் ட்ரேடே வந்து எடுத்திருந்தேன். ஸோ என்ட்ரி ப்ரைஸ் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ இதுலேயே நான் வந்து எடுத்திருந்தேன். அண்ட் மெயினாக நான் இங்கே வந்து மார்க்கெட் பை பண்ணி இந்த பொசிஷனில் என்டர் ஆகாமல் லிமிட் ஆர்டர் போட்டதுக்கான காரணமும் அதுதான். ஏன்னா ஒரே செட்டப் வந்து நான் ஆல்ரெடி பினான்ஸில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ட்ரேடு பின்னாடி ஏன் வந்து ஓடுறது, மார்க்கெட் பைலாம் பண்ண வேணாம். ஏன்னா இங்கே ரிஸ்க் ரிவார்டு வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தனால தான் இந்த ட்ரேடே வந்து எடுத்தது. 1:2 அப்படிங்கிற வந்து இருந்தனால தான். பட் நம்ம இன்னும் ஹையர் ப்ரைஸில் வந்து என்டர் ஆனால் அது ஒர்த்தே வந்து இல்லை அந்த ட்ரேடில் வந்து. ஸோ இப்போ நான் இதை வந்து கேன்சல் பண்ணிடுவேன். ஸோ அதனால தான் நம்மளால் OKXலேருந்து எடுக்க முடியல. OKXில் ஃபோனில் வந்து லாகின் பண்ணி வந்து வச்சுருக்கலாம். ஸோ அதனால தான் இப்போ வந்து எடுக்க முடியல கைஸ். ஸ்டில் இது வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு ட்ரேடாக வந்து இருந்தது. மேபி ஒரு சில பேர் வந்து எடுத்திருக்க சான்சஸ் வந்து இருக்குது. இதை பார்த்துட்டு வந்து நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா கங்க்ராட்ஸ் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு மற்ற விஷயங்கள் வந்து பார்ப்போம். அண்ட் இப்போ ஜெம் ட்ரேட் வந்து பார்த்துட்டு மார்க்கெட் அப்கமிங் டேஸில் என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஜெம் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா May 4th அன்னைக்கு அவங்களோட மார்க்கெட் பிளேஸ் வந்து லான்ச் ஆகுதான். அதுக்கு முன்னாடியே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் நிறைய இவங்களோட ஆக்ஷன்லாம் கூட பயங்கரமாக வந்து போயிருக்குது. ஒரு டாப் மோஸ்ட் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $10,000 $11,000 வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஆகப்பட்டு வந்து இருக்குது. நிறைய பேர் எனக்கே பர்சனலாக நான் இதில் வந்து இது பண்ணியிருக்கேன் ப்ரோ, கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் என்னால் பர்சனலாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் இந்த ப்ரீ ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று நடந்திருந்தது இல்லையா, முன்னாடியே நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி. அந்த டைமில் என்னோட க்ளோஸ் ஃபேமிலி மெம்பருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தனால நான் இது பெருசாக இதெல்லாம் வந்து கண்டுக்கல. மார்க்கெட்லேயே வந்து அந்தளவுக்கு ஆக்டிவாக வந்து இல்லை. அண்ட் கரெக்டாக அந்த சேல் டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரை பண்ணுறதுக்குள்ளேயே சோல்ட் அவுட் வந்து ஆயிடுச்சு. மார்க்கெட் பிளேஸ் லான்ச் ஆனோடனே தான் வாங்கலாம் அப்படிங்கிற வந்து பார்க்குறேன். அண்டு இது வர்த் த ட்ரை தாங்க. ஏன்னா நான் என்னோடய மணியை வந்து நிறைய இடத்துல ரொம்பவே அதிகமான ரிஸ்க்லாம் வந்து எடுத்திருக்கேன். இல்லை அட்லீஸ்ட் ஒரு $50 இல்லை ஒரு $75 போகிறது எனக்கு எதுவும் பெருசாக பயங்கர போகிறது வந்து இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சான்ஸ் கிடச்சிருந்தா இது வந்து ட்ரை பண்ணியிருப்பேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இது வந்து மிஸ் பண்ணிட்டேன் கைஸ். ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் பிளேஸ் வந்ததுன்னா எனக்கு சீப்பர் ப்ரைஸஸ்லாம் வந்து கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணலாம். வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ரியல் ஃபீவர்லாம் $1,000 வந்து இது பண்ணியிருந்தேன். இது மேபி ஜெம் ட்ரேட் கூட நம்ம டச்சில் வந்து இருக்கும். ரியல் ஃபீவர்லாம் டச்சில் இல்லாதப்போ கூட ரியல் ஃபீவரோட வர்த் எனக்கு வந்து தெரிஞ்சுது. அதான் மேட்ரு, ஓகேங்களா. இப்போ இவங்களோட இதுவெலாம் கூட வந்து சும்மா அந்த ட்வீட்ஸ்லாம் கூட நான் வந்து அடிக்கடிக்கு வந்து வாட்ச் பண்ணுறது உண்டு. ஏன்னா அப்போ தானே வந்து தெரியும் இவங்க எந்த அளவுக்கு ஆக்டிவாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ அது மூலயமா எந்த அளவுக்கு ஆக்டிவாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க முடிஞ்சுது. இன்னும் நிறையா பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்களே இந்த பர்டிகுலர் கிரிக்கெட் ஃபீல்டில், அவங்கள எல்லாரையும் இந்த பர்டிகுலர் இதில் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. நிறைய டைப்ஸ் வந்து நடந்துட்டு வந்து இருக்குது, ஆக்டிவாக பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஆல்சோ நான் கேட்டதில் வந்து பார்த்திங்கன்னா கேமே கூட வந்து மேலேயும் வந்து லான்ச் ஆகிடும் இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்ல விஷயம். ஜெம் ட்ரேட் வந்து நல்லபடியாக பில்ட் ஆகிட்டு போயிட்டு வந்துருக்குது. நான் மார்க்கெட் பிளேஸ் வந்து தான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த அளவுக்கு வந்து இருக்குது, நான் அதை வாங்கினாலும் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு என்கிட்ட NFTs எதுவுமே வந்து இல்லை. மேபி நீங்கள் யாராவது சீப்பாக வந்து விற்கிறீங்கனாலும் சொல்லுங்கள், நான் உங்ககிட்டேருந்தே கூட வந்து வாங்கிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இதுதான் கைஸ். நெக்ஸ்ட்டு நம்ம மற்ற விஷயங்கள்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் கைஸ். அண்ட் இன்னொரு ஃபேக்ட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்ச் 2020 நம்ம பிட்காயின் பாட்டம் அப்படிங்கிறது ஆனது பார்த்துருப்போம். அந்த பர்டிகுலர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா DXY வந்து ஒரு 103 அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. இப்போ ஹியூஜாக வந்து பம்ப் ஆகி இந்த இடத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பயங்கரமாக டம்ப் ஆகிட்டு இருந்தது. இந்த பர்டிகுலர் இதில் வந்து பார்க்கும்போது BTC வந்து சொல்கிறேன், ஓகேங்களா. சைமல்டேனியஸாக இப்போது அதே ரேஞ்சில் வந்து இருக்குங்க DXY வந்து. இதனாலே நிறைய பேர் இது வந்து DXYல இந்த அளவுக்கு போனனாலே பிட்காயின் வந்து பாட்டம் வந்து ரொம்ப தூரத்தில் வந்து இல்லை, கிட்ட வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டில் நம்ம வந்து பிட்காயின் வந்து மேபி இன்னும் டம்ப் ஆச்சுடானா நம்ம ஒரு 34,000 30,000னா இன்னும் வந்து ஒரு கிரேட் பை ஆப்பர்ச்சுனிட்டி
கான ஒரு கிரேட் பை ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து இருக்கும். அந்த பர்டிகுலர் ப்ரைஸ் ரேஞ்சஸில் வந்து பிட்காயினோ இல்லை நம்ம ஏதாவது ஒரு ஆல்காயினோ வந்து வாங்கினோன்னா பிலோ 30,000லாம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பையாக வந்து இருக்கும். பட் அது இப்போ உடனே வந்து போக போகிறதில்ல, வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அண்ட் ஆல்சோ இதில் ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் பெருசாக வந்து ஃபீல் பண்ணுவேன்னா, இன்னும் நிறைய மார்க்கெட்டில் ஆக்டிவ் வந்து அப்கமிங் டேஸில் என்னோடய செட்டப்ஸ்லாம் டெலிகிராமில் வந்து ஷேர் பண்ணுறேன், வீடியோஸும் வந்து போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம டுகெதர் நம்மளோட நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் இந்த ட்ரேடிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா. அண்ட் ஒரு சில நியூஸஸ் பார்த்துருந்தேன், அதுக்கு முன்னாடி நம்ம பிட்காயின் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸ்டில் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்ஸ் வந்து பயங்கரமாக அந்த டம்ப் ஆகிட்டே வந்து இருந்ததுன்னா பிட்காயினும் ஆப்வியஸாக வந்து டம்பாக தான் வந்து செய்யும். இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியர்லி ஒரு 3 மந்த்ஸ் மேலே வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் வந்து இருந்துட்டு வந்திருக்கோம். ஸ்டில் இதே மாதிரி கூட மார்க்கெட் வந்து ஒரு 6 மந்த்ஸ் கூட ப்ரொலாங் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. ஜஸ்ட் டெக்னிக் அனாலிசிஸ் மூலியமாவோ இல்லை ஏதாவது ஒரு கன்விக்ஷன் நம்ம வந்து வச்சுருந்தா ஏதோ ஒரு பயசிங் நம்மளுக்கு வந்து இருந்து மார்க்கெட் மேலே தான் போக போகுது கீழே தான் போக போகுதுன்னா அது வந்து ஆக்சுவலாக நடக்க போகிறது இல்லை. ஜஸ்ட் நம்ம ஒரு சில ரீசன்ஸ்னால இது மேலே போகும் கீழே போகும் அப்படின்னு வந்து நடக்கும். பட் மார்க்கெட் வந்து என்ன மார்க்கெட்டில் நடக்குதோ அதான் வந்து நடக்குது. ஓகேங்களா, அதை தான் நான் வந்து சொல்ல வரேன். நம்ம ஜஸ்ட்டு கரெக்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 34,000 அண்ட் 30,000 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு மேஜரான க்ரூஷியல் பாயிண்ட்ஸாக வந்து இருக்குதா. அந்த இடத்துல நம்ம மேஜரான பையிங்ஸ் வந்து பண்ணிப்போம். 30,000 கீழே வந்து ஆக்சுவலாக பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா 2020 தான் நம்ம 30,000 கீழே வந்து பிட்காயினோட ப்ரைஸிங் பார்த்தோம். அதுக்கப்புறமா 1 இயர் மேலே 1.5 இயர் வந்து ஆகுது, இன்னும் 30,000 கீழே பிட்காயின் வந்து போகவே இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கிரேட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து இருக்கும் கீழே போகும்போது. ஸோ இதுதான் நீங்கள் பிளைண்டாக ஸ்பாட்டில் வந்து பை பண்ணும்போது இதுதான் ரேஞ்சஸாக நீங்கள் வந்து பார்க்கணும். அதை தாண்டி நீங்கள் இந்த இடத்துல எது பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கான ஷார்ட் டேர்ம் சர்வைவலுக்கான ஒரு எக்ஸ்பென்ஸாவோ இல்லை நீங்கள் பெரிய அமௌண்ட் வந்து மேக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அது வந்து பார்க்கக்கூடாது. அதுதான் நான் வந்து சொல்ல வரேன். ஓகேங்களா, ஸோ இதான் கைஸ். அண்ட் ஆல்சோ எலான் மஸ்க் வந்து ட்விட்டர் வந்து வாங்குகிற அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் மேபி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் ஏகப்பட்ட விஷயங்கள் நரேட்டிவ்ஸ் அப்படிங்கிற டிஸ்கஷன் அப்படிங்கிற எப்போவுமே வந்து போயிட்டுருக்கோம். சினிமா இருக்கட்டும் இல்லை மற்ற ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் வந்து போயிட்டுருக்கோம். கிரிப்டோ அது ஒரு பார்ட்டாக வந்து இருந்தது. பட் எலான் மஸ்க் வாங்குறதுனால மேபி கிரிப்டோவுக்கு வந்து ட்விட்டர் சைட்லேருந்து ஒரு கிரேட்டர் சப்போர்ட்டோ இல்லை கிரிப்டோ கம்யூனிட்டி வந்து ட்விட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெரிய லெவலில் வளர்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னெல்லாம் தலை வந்து வச்சுருக்காரு அப்படிங்கிறது வந்து. ஸோ கைஸ், இதுவும் ஜஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸ்டில் இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் நம்ம கிரிப்டோ கம்யூனிட்டியாக வந்து இது வந்து பார்க்கும்போது. அண்ட் ஆல்சோ இந்த ஒரு சில ஆர்டிகல்ஸில் வந்து பார்த்துருந்தேன், இதில் வந்து என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேர் வீக்லி சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போன வாட்டி 2020 மார்ச்சில் எப்படி பாட்டன் ஃபார்ம் பண்ணுறது முன்னாடி அக்ரெசிவான டம்ப் இருந்ததோ அந்த மாதிரி தான் இப்போது வீக்லி சார்ட்டில் வந்து இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புல்லிஷே வந்து கிடையாதுங்க. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்க்க முடியும் உங்களால் நியர்லி ஒரு 5 கேண்டில்ஸ் தொடர்ந்து கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட்லேயே வந்து வீக்லியில் வந்து இருந்திருக்கு. இது வந்து கண்டிப்பாக ரொம்பவே பேரிஷு. ஸ்டில் நம்ம வந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு பாட்டம் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற நான் ஆல்ரெடி சொன்ன ஏரியாஸ் தான் இது வந்து. மேபி வந்து ஒரு சின்ன ஒரு பவுன்ஸ் வந்து மறுபடியும் வந்து டம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. மார்க்கெட்டில் பெரிய லெவலில் வால்யூம் இல்லை, அதுதான் மெயின். ஜஸ்ட் அப்படியே சைட்வேஸ்லேயே தான் வந்து மார்க்கெட் ஓவரால் வந்து போய்ட்டு இருக்குது. அண்ட் ஆல்சோ நியூயார்க் ஸ்டேட் அசம்பிளி பாசஸ் பேன் ஆன் நியூ பிடிசி மைன்ஸ் தட் டோன்ட் யூஸ் க்ரீன் பவர். ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் ஜென்ரலாக வந்து அப்படியே போயிட்டு இருக்குது. பியர் மார்க்கெட் மாதிரி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் வந்து இருந்துட்டு வந்து இருக்குது. இப்படிதான் கைஸ் போயிட்டுருக்கு. அண்டு பல்ஸ் செயின் சாக்ரிஃபைஸில் பண்ணவங்க வந்து கேட்டிருந்தது. இப்போது பல்ஸ் செயின் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்நெட்டில் வந்து இருக்குது. மெயின்நெட் வந்து இன்னும் ஒரு 2 மந்த்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் பிட் கண்ட்ரி சப்சோஷியல்லாம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா இல்லனால அதெல்லாம் வந்து லிஸ்ட் ஆகலை கைஸ். லிஸ்ட் ஆகும்போது நம்மளுக்கு டோக்கன்ஸ் அப்படிங்க கையில் வந்துடும். அதை பற்றி மேபி ஒரு இன்னொரு வீடியோ வந்து பண்ணி இன்னும் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ தான் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரூரா ஸ்டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒன்று வந்து பார்த்துருந்தேன். ஸோ அது ரொம்பவே நல்லா வந்து இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது. ஸோ அதை பற்றி உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ எந்த கான்டென்ட்ஸ் பற்றி உங்களுக்கு வந்து வீடியோ வேணும், ஏதாவது பற்றி ரிவ்யூ பண்ணணும்னா ஏதாவது பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு வர்த்தியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக வீடியோ அப்படிங்கிற வந்து பண்ணுறேன். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் டெலிகிராம் கம்யூனிட்டி ஜாயின் பண்ண டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. நீங்கள் ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you guys tomorrow with another video. Until then, CK signing off from me. Bye bye.